சளி பிடிச்சிருந்தா தலை குளிக்காதீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? சளி பிடிச்சிருந்தா தலை குளிச்சா சளி ஜாஸ்தி ஆகிடுமா? அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த இன்ஃபெக்ஷனால் உங்கள் உடம்போட எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சிடும். அப்போது இன்னொரு புது இன்ஃபெக்ஷன் வரத்துக்கோ இல்லை இருக்கிற இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிடுது. நம்மளை சுற்றி இருக்கிற காற்றில் நிறைய கிருமிகள் இருக்குது. இந்த கிருமிகள் வளர்கிறதுக்கு எந்த மாதிரியான ஒரு மீடியம் ப்ரிஃபர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்மான மாய்ஸ்டான மீடியம் தான் அதை ப்ரிஃபர் பண்ணும். ஸோ நீங்கள் தலை குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் தலை வந்து வார்மாகவும் மாய்ஸ்டாகவும் இருக்கும். அப்போது இந்த கிருமிகள் உங்கள் தலையில் வந்து ஈஸியாக செட்டில் ஆயிரும். ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, உங்களோட எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு இன்ஃபெக்ஷன் வரத்துக்கான வாய்ப்புகளை இது கூட்டிடும். அதே மாதிரி நீங்கள் அந்த ஈரத்தலையோட வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்வெட் ஆவீங்க. வேர்வையும் கிருமிகள் வளர்கிறதுக்கான ஒரு நல்ல மீடியம். ஸோ அதில் அந்த கிருமிகள் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஜாஸ்தியாக வளர்ந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் சளி பிடிச்சிருந்தா தலை குளிக்கிறத கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. பாய்.